கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் கழிச்சு டெல்லியில ஆட்சி அமைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினர். எனக்கு தெரிஞ்ச திருச்சியிலிருந்து வந்த ஒரு நபர், அவரு திருச்சி அளவுல பாரதிய ஜனதா கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய நிர்வாகி. அவரை டெல்லியில அதிக அளவுல தமிழர்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு பொறுப்பாளரா போட்டாங்க. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான தமிழர்களை பொறுப்பாளர்களா அங்கங்க போட்டிருந்தாங்க. ஒரு 2 வீதிக்கு ஒரு பொறுப்பாளர் அப்படின்ற ரீதியில அவங்க அந்த தேர்தலுக்கான கட்டமைப்புகளை மேம்படுத்தி இருந்தாங்க. அப்படின்றதுல இருந்தே அவங்களுடைய அசுர உழைப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியா பாரதிய ஜனதா கட்சியினரால முடக்கப்படக்கூடிய விஷயம், அது வழக்குகள் மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இல்லாட்டி கட்சி தாவல் மாதிரியான விஷயங்களாகட்டும், இப்படியான விஷயங்கள் மூலயமா தொடர்ச்சியா எதிர்கட்சிகள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் இவர்களுடைய இந்த பெரிய வெற்றிக்கான ஒரு அடிப்படை காரணமா இருக்கு. எப்படியா இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. 3 முறை தொடர்ச்சியா இந்தியாவை ஆளக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட பாரதிய ஜனதா கட்சியால கடந்த 28 ஆண்டுகளா டெல்லியை ஆட்சி செய்யவே முடியல. இதுல மாநகராட்சியே கிட்டத்தட்ட அவங்க 30 ஆண்டுகளுக்கு மேல வச்சிருந்தாலும் கடந்த ஆண்டு நடந்த மாநகராட்சி தேர்தலையும் அவங்க தோல்வியை தான் சந்திச்சிருந்தாங்க. அதனால டெல்லி அவங்களுக்கு ஒரு அவமானகரமான இடமாவே தொடர்ச்சியா இருந்துட்டு வந்துச்சு. அவங்களுடைய அதிகாரத்தை முழுமையா செலுத்த முடியாத ஒரு இடமாவே இருந்துட்டு வந்துச்சு. மற்ற மாநிலங்கள் அனைத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் எப்படி ஒரே ஒரு இடம் கிடைச்சா கூட போதும், அதை பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியினர் கொண்டாடி தீர்ப்பாங்களோ அதே மாதிரி மற்ற எல்லா வெற்றிகள் இருந்தாலும் கூட டெல்லி அவங்களுக்கு கை கூடாமல் இருந்தது. அவங்களுடைய அந்த ஒட்டுமொத்த வெற்றியையும் முழுமையாக கொண்டாட முடியாத ஒரு சூழலில் தான் இருந்தாங்க. இப்போ அந்த நிலைமை மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் கழிச்சு டெல்லியில ஆட்சி அமைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினர்.